ஜஸ்ட் இமேஜின், நீங்க இப்போ ஒரு ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ஹாஸ்டல் மேட் வந்துட்டு ரொம்பவே டிப்ரெஷனா இருக்காங்க. நீங்க ஏன் இவங்க இவ்வளவு டிப்ரெஷனா இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு ஒரு கால் வருது. இந்த கால் வேற யார்கிட்ட இருந்தும் வரல, அவங்களுடைய லவ்வர் கிட்ட இருந்து வந்திருக்கு. அந்த கால் எடுத்து இவங்க பேசும்போதும் இன்னுமே டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்து அந்த கால்லே வந்துட்டு கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. ஏன் இவங்க இப்படி கத்துறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஹாஸ்டலே வந்துட்டு அவங்கள திரும்பி பார்க்க. இப்போ அவங்க போன் வச்சதுக்கு அப்புறமா என்னுடைய லவர் வந்துட்டு என்ன பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருந்தேன், இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு இன்னும் டிப்ரெஷன் ஆகுறாங்க. இந்த சமயத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இதுக்கு நீ ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆறுதல்லாம் சொல்றீங்க. ஆனா அது அவங்க எதுவுமே கேட்கற மாதிரி இல்லை, இன்னும் டிப்ரெஷனா தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வெளியில போகணும், கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கு, வெளியில போயிட்டு வந்தேன் அப்படின்னா நான் நார்மல் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போறாங்க. வெயிட் பண்ணு, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நான் தனியாவே போய்க்கிறேன், தனியா போனதான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை நோக்கி அவங்க போறாங்க. இதுதான் கடைசியா நீங்க அவங்கள பார்த்தது. இப்படி போன அவங்க திரும்பி வரவே இல்லை. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு. அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில சுடுகாட்டுல தான் அவங்க கிடைச்சாங்க அப்படின்னு. இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறப்ப உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். அமெரிக்கா, கொலம்பஸ், ஓஹியோ. பெக்கி அப்படின்றவங்களும் ஜேம்ஸ் அப்படிங்கிறவரும் 24 செப்டம்பர் 1975ல மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஜெசிகா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஜெசிகாவுக்கு ஒரு அண்ணனும் இருக்கு, அவருடைய பேர் வந்துட்டு ஜெர்மி. இவங்க எல்லாருமே குடும்பமா சந்தோஷமா தான் இருக்காங்க. ஜெசிகா வந்துட்டு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல வளர்றாங்க. இப்ப ஜெசிகாவுக்கு 15 வயசு இருக்கும். இவங்க கொலம்பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஜெசிகாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஜெசிகா வந்துட்டு ரொம்பவே பொறுமையான, ரொம்பவே கைண்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லார்கிட்டயுமே இவங்க பாசமாவும் அன்பாவும் மட்டும்தான் இருப்பாங்க. அதுவும் போக ஜெசிகா வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அழகுல மட்டும் இல்லாம அறிவுலுமே வந்துட்டு சூப்பரா இருந்திருக்காங்க. எப்பயுமே அவங்க ஸ்கூலோடைய டாப்பரா தான் வருவாங்களாம். அந்த லெவலுக்கு நல்லா படிப்பாங்க. ஸ்டடீஸ்ல மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லயுமே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. சொல்ல போனா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் டீம்ல இவங்க ஒரு சியர் லீடரா இருந்தாங்க. இவங்க ஒரு இடத்துல சும்மா உட்காரவே மாட்டாங்களாம். எப்பயுமே துருதுருன்னு இருப்பாங்களாம். ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை கத்துக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த லெவலுக்கு இருந்ததுனால உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க தான் அந்த ஸ்கூல்லேயே வந்துட்டு ஒரு பாப்புலரான ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க. இதனால எப்பயுமே உங்களை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எப்பயுமே இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் ஜெசிகா தன்னோட 18வது வயசுல ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டியில ஷான் அப்படின்ற ஒருத்தனை பாக்குறாங்க. இந்த ஷானும் வந்து பாத்தீங்கன்னா ஓயோல தான் இருக்கிறாங்க. ஷானை பார்த்த உடனே ஜெசிகாவுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஜெசிகாவுக்கு தோணுச்சோ அதே மாதிரி தான் ஷானுக்கும் தோணி இருக்கு. ஷானுக்கும் ஜெசிகாவை பார்த்த உடனே பிடிச்சு போகுது. இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசினா கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அது லவ்வா மாறுது. நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு, இவன் நல்ல பையனா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜெசிகா யோசிச்சிருக்காங்க. ஆனா ஜெசிகா யோசிச்ச மாதிரி ஷான் வந்துட்டு அவ்வளோ நல்ல பையன் கிடையாது. ஜெசிகாவுக்கு வந்துட்டு சிங்கர் ஆகணும், நல்லா நடிச்சு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும், நிறைய படிக்கணும், பெரிய கம்போசர் ஆகணும், இந்த மாதிரி பல ஆசைகள் இருந்தது. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷானுக்கு வந்துட்டு படிப்பு சுத்தமா வரல. அவங்க ஸ்கூல்ல இருக்கவங்களும் ஏன் இப்படி படிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டு இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஸ்கூலை விட்டு நின்னுட்டாரு. இப்படி ஸ்கூலுக்கு போறது நிப்பாட்டினதுல இருந்தே அவருக்கு நிறைய கெட்ட சவகாசமா வருது. இப்படி அவங்களோடலாம் செட்டு சேர்ந்து போதை பொருளுக்கும் அடிமையாகிறாரு. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன திருட்டு வேலையும் சேர்த்து பாக்குறாரு. இதனாச்சும் எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு கேங்கா போயிட்டு அடிக்கிறது, ரவுடிசம் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மொத்தத்துல முன்னாடி சொன்ன மாதிரி ஜெசிகா வந்துட்டு எந்த லெவலுக்கு நல்ல கேரக்டரோ அதுக்கு இவர் அப்படியே ஆப்போசிட் சைடு. இப்படி ஷான் வந்துட்டு என்னென்ன பண்றாரு அப்படின்ற எல்லா விஷயமே ஜெசிகாவுக்கு தெரியும். இருந்தாலும் காதல் அவங்களோட கண்ணை வந்துட்டு மறைக்குது. ஜெசிகா நிறைய நேரம் வந்துட்டு ஷான் கூட ஸ்பெண்ட் பண்றாங்க. இதனால அவங்க ஸ்கூலெல்லாம் கட்டடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஸ்கூலை கட்டடிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல வாரத்துக்கே ஒரு நாள் இல்ல 2 நாள் தான் ஸ்கூலுக்கு போற மாதிரி மாறுறாங்க. இதனால எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்த ஜெசிகா வந்துட்டு ஃபெயில் ஆகுறாங்க. அவங்க சந்தோஷமா இருந்த சியர் லீடர் பதவியில இருந்து வெளியில வராங்க. எந்த ஒரு டேலண்ட்டுமே வளர்த்துக்கல. ஏற்கனவே போயிட்டு இருந்த கிளாஸஸ் எல்லாம் நிக்கிறாங்க. ஆனா நம்ம ஆசைப்பட்ட எதையுமே இப்ப நம்ம பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் கொஞ்சம் கூட அவங்களோட மனசுல இல்லை. மாறா இவங்க ஷான் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க.
இருக்காங்க. இப்படி நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய இந்த பொண்ணு திடீர்னு எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆகுது. என்ன நீ தெரியலையே, ஒருவேளை ஸ்கூல்ல வந்து டீச்சிங் சரியில்லையோ அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஃபீல் பண்றாங்க. சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்கூலுக்கே போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி கேட்டலாம் அப்படின்ட்டு ஜெசிகாவுடைய அப்பா அம்மா 2 பேருமே ஸ்ட்ரெயிட்டா ஸ்கூலுக்கே போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருந்த டீச்சர்ஸை பார்த்துட்டு நீங்க என்ன லெசன் நடத்துறீங்க, ஒண்ணுமே புரியாத மாதிரி நடத்துறீங்களா, ஏன் என்னோட பொண்ணு வந்துட்டு இப்படி மார்க்கே வாங்கல, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், நல்லா படிக்கிற பொண்ணு எப்படி நல்லா படிக்காம போனா அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்க குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா கோவம் வருது. நாங்க உங்க பொண்ணுக்கு ஒழுங்கா சொல்லி தரலையா, நாங்க உங்க பொண்ணு ஒழுங்கா கவனிச்சுக்கலையா, உங்க பொண்ணு மொதல் ஸ்கூலுக்கே வர மாட்டேங்குது, இந்த ஹைஸ்கூல்ல முன்னாடி படிச்ச ஷான் அப்படின்ற ஒரு பையன் கூட உங்க பொண்ணு வந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கு, அவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, அவன் சுத்த ஒஸ்ட், அதனாலதான் நாங்க ஸ்கூலை விட்டு நின்னுக்க அப்படின்னு சொன்னோம். அவன் இப்ப ஸ்கூலு கூட வர்றதுல அவன் ஸ்கூல் டிராப் அவுட். அந்த பையனை உங்களோட பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தா ரேங்க் எல்லாமே கம்மியாகி இப்ப ஃபெயில் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு வந்தா தானே கிளாஸை கவனிக்கும், நீங்க உங்க பொண்ணு ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணி வளர்த்த பாருங்க அப்படின்ற மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருமே உங்க அப்பா அம்மா 2 பேருத்தையுமே பயங்கரமா திட்டுறாங்க. இத்தனை விஷயங்களையும் கேட்டதுக்கு அப்புறமா ஜெசிகாவுடைய அம்மா அப்பாவுக்கு இது ரொம்ப அவமானமா வீட்டுக்கு போன இவங்க இந்த விஷயத்தை பத்தி ஜெசிகா கிட்ட கேக்குறாங்க. இப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜெசிகா ஷானை கண்மூடித்தனமா லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் இவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுது. இதுல ஜெசிகா எனக்கு ஷான் தான் எல்லாமே, எனக்கு ஷான் மட்டும்தான் வேணும், அவன் இல்லாம நான் இருக்க மாட்டேன், அவனை நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெசிகாவுடைய அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல. சொல்லப்போனா ஜெசிகாவுடைய அம்மா அப்பா வந்துட்டு காதலுக்கு எதிரானவங்க கிடையாது. ஆனா இவங்க ஷானை லவ் பண்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் போக இவங்க ஒழுங்கா படிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த காதல் தான் அப்படின்றதுனால இவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுல அவங்க அப்பா அம்மாவுடைய முக்கியமான கவலை என்ன, நம்மளுடைய பொண்ணு அவனை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவனை நம்பி போயிட்டா நாளைக்கு அவளோட வாழ்க்கை கஷ்டமாயிருமே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. ஆனா ஜெசிகாவுடைய அம்மா அப்பாவுக்கு இந்த காதல் பிடிக்காம போனதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷான் வந்துட்டு பிளாக் பீப்புள். இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்குள்ள கருப்பின மக்கள் வெள்ளை இன மக்கள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவா நிறைய பாகுபாடுலாம் இருந்தது. இதுல ஷான் வந்துட்டு கருப்பின மக்களை சேர்ந்தவர் அப்படின்றதுனாலே இவங்க அம்மா அப்பாவுக்கு சுத்தமா இது பிடிக்கல. இதுக்கப்புறம் இவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஜெசிகாக்கு என்னென்னத்தையும் சொல்லி பிரைன் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆனா எதையுமே ஜெசிகா கேட்கல. கடைசியா ஜெசிகாவோட அம்மா அப்பா வந்துட்டு நீ ஷான் கூட பேசலாம், ஆனா நாங்க சொல்றத பண்ணா மட்டும்தான் நீ பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் நீ பழைய மாதிரி படிக்கணும், பழைய மாதிரி படிச்சு ஃபர்ஸ்ட் கிரேடு வாங்கணும், அப்படி வாங்கினா மட்டும்தான் நான் உன்னை பேச விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஜெசிகா இதுக்கு ஒத்துக்கல. அது வரைக்கும் என்னால பார்க்காம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாங்க. இதனால ஜெசிகாவோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஜெசிகாவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இதனால எப்ப பாரு அந்த வீட்டுக்குள்ள ஜெசிகாவுக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் இடையில நிறைய சண்டை போய்கிட்டே இருக்கும். இவங்க 2 பேருமே ஜெசிகா விஷயத்துல பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆகுறாங்க. இவங்க தான் ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்றது, எல்லா நேரமும் கூட இருக்கிறது, ஜெசிகா என்ன பண்றாங்க எங்க வெளில போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நோட் பண்றது, இந்த மாதிரி இவங்களோட லைஃப் வந்துட்டு போக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஜெசிகாவோட பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாளைக்கு இவங்க இப்படி படிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்ற பயமும் இருக்கு. இதனால இவங்க மார்ச் 4, 1991 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம்ல போயிட்டு சேர்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த ஹோம் வந்து என்ன மாதிரியான ஒரு ஹோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்துட்டு பயங்கர அடமண்டா இருக்கிறது, இந்த அப்பா அம்மா பேச்சை கேட்காம இருக்கிறது, தப்பான வழியில போன பசங்க, தவறான வழியில போன பசங்க, போதைப் பொருள் யூஸ் பண்ற பசங்க, இவங்க எல்லாத்தையுமே கூட்டு வந்து அங்கதான் வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அடமண்டா இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து கவுன்சிலிங் பண்ணி அவங்களோட டிப்ரெஷன்லாம் குறைச்சு அந்த ஹோம்ல வந்துட்டு படிக்க வைப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் மாதிரி. இந்த ஹோம்ல ஜெசிகா வந்து 2 வாரம் இருக்காங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமும் ஜெசிகா ஷான் கிட்ட பேசாமலாம் இருக்க கிடையாது. அங்க போயிட்டும் ஷான் கிட்ட இவங்க போன்ல பேசிட்டு தான் இருந்தாங்க. இந்த சமயம் ஜெசிகாவுடைய மனநல எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைய வந்துட்டு எங்க அம்மா அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல, நான் உங்க சொல் பேச்சை கேட்க கிடையாது, அதனாலதான் என்ன கூட்டிட்டு வந்து இந்த கவுன்சிலிங் சென்டர்ல சேர்த்திட்டாங்க, சொல்லப்போனா இதுக்கு மேல நான் உங்களுக்கு தேவையில்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இதனால இந்த பாயிண்ட்ல ஜெசிகா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல, அப்பா அம்மாவும் நம்மள வெறுக்கிறாங்க, இதுக்கு மேல நமக்கு ஷான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை இவங்க எடுக்கிறாங்க. இவங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட போன்ல பேசுறது கிடையாது, ஆனா ஷான் கிட்ட மட்டும் தான் இவங்க மணிக்கணக்கில் போன்ல பேசிட்டே இருப்பாங்க. இவங்க அந்த ஹோம்க்கு போனதுல இருந்து அந்த ஹாஸ்டல்ல நிறைய பேருக்கு கூட இவங்க ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஜெசிகா வந்துட்டு ஷான் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும். ஏன்னா ஜெசிகா அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே ஷானை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்பதான் மார்ச் 15 ஜெசிகா வந்துட்டு ஷானுக்கு கால் பண்றாங்க. வழக்கம் போல ஜெசிகா வந்துட்டு ஷான் கிட்ட ரொம்ப ஆசையா பேசியிருக்காங்க. ஆனா ஷானுக்கு வந்துட்டு அந்த லெவலுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏதோ ஒரு மாதிரி வெறுப்புல பேசுற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயம் ஜெசிகாவுக்கும் நல்லாவே புரியுது. உடனே ஜெசிகா ஏன் உனக்கு என்னாச்சு, ஏன் என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஷான் வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருக்காரு. ஆனா ஜெசிகாவுக்கு இது ரொம்பவே நல்லா தெரியுது. இப்படி ஆரம்பிச்சு இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமான சண்டையா மாறிடுது. இந்த சண்டையில
காலையில அந்த ஹோம்ல இவங்க பயங்கரமா கத்துறாங்க. அந்த ஹோமுடைய ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்கள தான் பார்த்திருக்காங்க. அந்த போன் கால்ல ஜெசிகாவும் ஷானும் மாத்தி மாத்தி கத்த இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க ஒரு கட்டத்துல ஷான் வந்துட்டு எனக்கு உங்க கூட பேசவே பிடிக்கல, நம்ம ரெண்டு பேரும் இமீடியட்டா பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட ஜெசிகானால இதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. ஜெசிகா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த காதலுக்காக ஷானுக்காக நம்மளோட அப்பா அம்மாவை எதிர்த்து ஒழுங்கா படிக்காம கூட இருந்து இவனுக்காக நம்ம வந்தோம், ஆனா இவனை இப்ப பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டானே அப்படின்ற கோபமும் வருத்தமும் அவங்களுக்குள்ள பயங்கரமா இருக்கு. நான் இப்ப யாருக்குமே தேவையில்லாத ஒருத்தையா மாறிட்டேன், என்ன இப்ப யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, இதுக்கு மேல நம்ம இருந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதுக்கு அந்த ஹாஸ்டல்ல கூட இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ அப்படி நினைச்சுக்காத, எல்லாருக்கும் உன் மேல பாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நான் வெளியில போயிட்டு கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன், நான் வெளியில போனாதான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன், என்னோட மைண்ட் செட் கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லி வெளியில கிளம்பி இருக்காங்க. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜெசிகா இல்லை எனக்கு தனியா போகணும், தனியா போனாதான் எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹோமை விட்டு வெளியில போறாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்ப அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலுக்கு போறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. கண்டிப்பா அவங்க போயிட்டு சாயந்தரம் பக்கமாவே ஹோம்க்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நினைச்சிருக்காங்க. ஆனா அப்படி போன ஜெசிகா வந்துட்டு திரும்பி வரவே இல்லை. இப்ப ஜெசிகா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஏறி நம்ம மாலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருக்காங்க அப்படின்ற விஷயம் அந்த வழியா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேர் பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்ப ஹோம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி அந்த ஹோம்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு நைட் ஒரு 11 மணிக்கெல்லாம் எல்லா பொண்ணுங்களும் கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இப்படி செக் பண்ணதுல அன்னைக்கு நைட்டு ஜெசிகா இல்ல அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. உடனே அந்த ஸ்டாஃப் போயிட்டு அந்த ஹோம்ல இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நபர்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அவங்க எல்லாருமே இங்க வராங்க. இப்ப ஜெசிகா எங்க போனா அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் விசாரிச்சப்பதான் கடைசியா அவங்க இந்த மாதிரி ஒரு போன்ல கத்திட்டு இருந்தாங்க, ரொம்ப டிப்ரெஷனா இருந்தாங்க, காத்து வாங்கிட்டு வரேன், நான் பக்கத்துல இருக்க மாலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனாங்க. ஆனா திரும்பி வரல அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட அங்க இருந்த ஹெட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வந்திருக்கு. உங்க கூட இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நைட்டு 10 மணி 11 மணி ஆகியும் ரிட்டர்ன் வரல, இதை பத்தி ஏன் நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்லை, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி மற்ற பொண்ணுங்க எல்லாத்துக்குமே திட்டு விழுவுது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜெசிகாவோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி, ஜெசிகா இந்த மாதிரி உங்க வீட்டுல தான் இருக்காளா, உங்களை பாக்குறதுக்கு அங்க வந்தாளா அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்ட ஜெசிகாவோட அம்மா அப்பா வந்துட்டு என்ன சொல்றீங்க, உங்ககிட்ட தான் நான் அனுப்புனேன், இங்கெல்லாம் வரல, என்ன நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமா கோவமா இருக்காங்க. இப்பதான் இவங்க ஜெசிகாவோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஜெசிகா கோவப்பட்டு வெளியில போனா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தெரியல, அவ திடீர்னு காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க அம்மா அப்பா ஷாக் ஆகுறாங்க. உடனடியா 12 மணிக்கு முன்னாடி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜெசிகாவை காணோம் அப்படின்ற விஷயத்த சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கால் பண்ண கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஹவுஸ்க்கு போயிட்டு ஹவுஸ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே ஜெசிகாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெசிகாவுக்கு இந்த ஹவுஸை கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனாலதான் இந்த ஹவுஸை விட்டு வெளியில ஓடிட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இதை பத்தி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஜெசிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்ப ஜெசிகாவுக்கு அவங்க அம்மா அப்பா கூட இருக்கிறதே பிடிக்கல, அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வரும், ஒரு நாள்லாம் வீட்டை விட்டு ஓடிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அவங்க அம்மா அப்பாவையும் பிடிக்கல அப்படின்ற விஷயம் தெரியுது. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெசிகாவுக்கு வீட்டுல இருக்கிறதும் பிடிக்கல, ஹோம்ல இருக்கிறதும் பிடிக்கல, இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஜெசிகாவோட அம்மா வந்துட்டு எனக்கும் எங்களோட பொண்ணுக்கும் இடையில 1000 சண்டை வரும் போகும், ஏதோ இந்த கோவத்துல வீட்டை விட்டு வெளியில போகணும்னு நினைச்சிருப்பா, அதனால அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லியிருப்பா. ஆனா இப்படி அவ சும்மா சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு அவ தப்பிச்சு தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்களா நினைச்சுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சுதாங்க, அதுதான் உங்களோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்து கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே ஜெசிகாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. மார்ச் 17, 1991 ஒஹியோல இருக்கக்கூடிய ஃபாஸ்டர்ஸ் சேப்பல் அப்படின்ற ஒரு சிமெண்ட்ரிக்கு வெளியில ஒரு நபர் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த சுடுகாட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வேலி போட்டிருக்கு. இவரு நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த வேலி கிட்ட ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கிறத பாக்குறாரு. இவருக்கு ஏதோ ஒண்ணு சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, அதனால இவரை இன்னுமே க்ளோஸரா அந்த வேலி கிட்ட போறாரு. இப்படி போய் பார்த்தப்பதான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. ஒரு பொண்ணுடைய சடலம் வந்துட்டு ட்ரெஸ் இல்லாத நிலைமையில ரொம்ப மோசமா தலையில சதைக்கப்பட்டு கிடந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியான இவர் உடனடியாக இந்த விஷயத்தை பத்தி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸும் உடனடியாக அந்த இடத்தை போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்றாங்க. இப்படி வெரிஃபை பண்ணதுல அங்க இறந்து போய் கிடக்கிறது வேற யாரும் கிடையாது, ஹோம்ல காணா போன ஜெசிகா லிந்தா அப்படின்ற விஷயம் தெரியுது. இவங்களுடைய சடலம் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சடலத்தோட உடம்புல ட்ரெஸ் எதுவுமே போட கிடையாது, ஒரே ஒரு கால்ல மட்டும் ஒரு ஷூ போட்டிருக்காங்க. ரொம்ப மோசமான நிலைமையில சதைக்கப்பட்டிருக்கு. சொல்ல போனா அவங்களோட மண்டோடே வந்து பாத்தீங்கன்னா சுக்கு நூறா சதறி இருக்கு. உடம்புல நிறைய இடத்துல கிழிச்ச மாதிரி கீறல்கள் இருக்கு, ரத்த காயங்களும் இருக்கு. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் ஜெசிகாவுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டாக்டர் ஜெசிகாவோட உடம்புக்குள்ள கொலைகாரனுடைய டிஎன்ஏ சாம்பிள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கிடைச்ச அந்த டிஎன்ஏ சாம்பிளை ரொம்பவே பத்திரமா அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க.
இப்ப டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் படி ஜெசிகா கிட்ட யாரும் ஒருத்தர் ரொம்ப மூர்க்கத்தனமா தவறா நடந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அவங்களுடைய மண்டை ஓடு வந்து பாத்தீங்கன்னா சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. அவங்களோட தலையில ஏதோ ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு வெயிட் வச்சு பயங்கரமா மாங்குன்னு அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அடிச்சதுல தான் அவங்களோட உயிர் வந்துட்டு போயிருக்கு. இதுக்கப்புறமா ஜெசிகா இறந்து போன அந்த கல்லறை தோட்டத்துக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபாரன்சிக் டீம் எல்லாத்தையுமே கூட்டு வந்து கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு நிறைய விஷயம் தெரிய வருது, நிறைய எவிடன்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடைக்குது. அந்த கல்லறை தோட்டத்தோட வாசல்லே வந்து பாத்தீங்கன்னா ஜெசிகாவுடைய சாக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. கூடவே வந்துட்டு ஒரு நெக்லஸ் கிடைச்சிருக்கு. அந்த நெக்லஸை போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. கூடவே அங்கங்க நிறைய முடியெல்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அந்த முடியெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இது ஜெசிகாவுடைய முடிதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுவும் போக அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள எக்கச்சக்கமான கால் தடங்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி செக் பண்ணி பார்த்ததுல இது எல்லாமே ஜெசிகாவுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் அப்படின்னு தெரிய வருது. ஜெசிகா அந்த கல்லறை தோட்டம் ஃபுல்லா வந்துட்டு ஓடி இருக்காங்க. இதை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த கொலைகாரம் வந்துட்டு துரத்தி இருக்கணும், அந்த கொலைகாரன் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜெசிகா இந்த மாதிரி கல்லறை தோட்டம் ஃபுல்லா ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள எக்கச்சக்கமான கல்லறை இருக்கு. அதுல ஒரு கல்லறையோட கல்லை மட்டும் புடுங்கி போட்ட மாதிரி இருக்கு. அந்த கல்லுல சில ரத்த சாம்பிள் கிடைச்சிருக்கு. அது ஜெசிகாவோட தான். அந்த கல் கிட்டத்தட்ட 30 கிலோக்கு மேல இருக்கு. கொலைகாரன் கோவப்பட்டு அந்த கல்லை தான் வந்து புடுங்கி கோவம் தீர அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் ஜெசிகாவோட தலை வந்துட்டு சுக்கு நூறா நொறுங்கி இருக்கு. இந்த கல்லறை தோட்டம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெசிகா இருந்த அந்த ஹோம்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா ஜெசிகா இங்க வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. யாரோ ஒருத்தங்க கார் எடுத்துட்டு அவங்கள கடத்திட்டு வந்திருக்கணும். இப்படி கடத்திட்டு வந்தவங்க ரொம்ப நேரமா டிரைவ் பண்ணி போயிட்டே இருந்திருக்கணும். ஊருக்கு ஒதுக்கு பக்கமா தனியா எதனாச்சும் ஒரு இடம் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உள்ள நடந்தது அங்க கிடைச்ச எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு வியூ வைக்கிறாங்க. அது என்னன்னா ஜெசிகா பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். அந்த சமயம் ஒரு நபர் கார்ல கடத்திட்டு வந்திருக்கணும். இப்ப இந்த கல்லறை தோட்டத்துக்கு வந்து அங்க பக்கத்துல காரை நிப்பாட்டிட்டு அந்த காருக்குள்ளேயே வச்சு ஜெசிகா கிட்ட ரொம்ப மோசமா தவறா நடந்திருக்கணும். இப்ப ஜெசிகா ஒரு கட்டத்துக்கு மேல அங்கிருந்து நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி காரோட கதவை திறந்துட்டு அங்கிருந்து கீழே விழுந்து அங்கிருந்து எங்க போறது அப்படின்னு தெரியாம இந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜெசிகா அந்த இடத்துக்கு வந்திருந்த அந்த சமயம் வந்துட்டு நைட்டு பயங்கர இருட்டா இருந்திருக்கணும். சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே லைட்டே இல்ல. இப்ப ஜெசிகா எங்க போறது அப்படின்னு தெரியாம இந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள வந்திருக்கணும். இந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கால் தடத்தெல்லாம் வச்சு பாக்குறப்ப கொலைகாரன் வந்துட்டு பின்னாடி துரத்தி இருக்கணும். அவன் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெசிகா அந்த கல்லறை தோட்டம் முழுக்க உள்ளாரே ஓடி இருக்கணும். அதுலயும் ஜெசிகா வந்துட்டு அந்த கொலைகாரன் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கல்லறை தோட்டத்துக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லறைக்கு பின்னாடி முட்டி போட்ட மாதிரியான காலோட இம்ப்ரெஷன் தெரியுது. இதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா ஜெசிகா வந்து அங்க பதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த கொலைகாரன் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெசிகா குழந்தை மாதிரி தவழ்ந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த கல்லறை தோட்டத்துல சில இடங்கள்ல சேரும் சகதியமா இருந்ததுனால இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அவங்களோட கை பிரிண்ட் எல்லாமே தெளிவா பதிஞ்சிருக்கு. இந்த சமயம் கடைசியா ஜெசிகா வேலியை நோக்கி ஓடி இருக்கணும். ஏன்னா அந்த வேலி சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு லைட் இருக்கு. கண்டிப்பா ஜெசிகா அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்து அந்த பக்கத்துல யாரா ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்றத நம்பிதான் வேக வேகமா அந்த இருட்டுக்குள்ள அந்த லைட்டை நோக்கி ஓடி இருக்கணும். ஆனா பாவம் அந்த இருட்டுக்குள்ள ஜெசிகாவுக்கு சுத்தி ஒரு பெரிய வேலி போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் கண்ணுக்கு தெரியல. இப்படி வேகமா ஓடி வந்த ஜெசிகா தெரியாம போயிட்டு அந்த வேலி மேல மோதி அங்கேயே வந்துட்டு பயங்கரமா காயப்பட்டு கிடந்திருக்கு. இப்ப ஜெசிகா வந்து அந்த வேலியில மோதி கீழே விழுந்த அந்த சத்தம் வந்துட்டு அந்த கொலைகாரனுக்கு கேட்டிருக்கணும். உடனே அந்த இருட்டுக்குள்ள இவன் ஜெசிகாவை திரும்பி பார்த்து ஜெசிகாவை துரத்திட்டு போற அந்த சமயத்துல மறுபடியும் ஜெசிகா தப்பிச்சு ஓடி இருக்கணும். அந்த சமயம் கொலைகாரன் திரும்ப பிடிச்சி கீழே இழுத்து அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சு ஒரு கட்டத்துல அங்க அந்த கல்லறையில நட்டு வச்சிருந்த அந்த கல்லை பிடுங்கி ஓங்கி அவங்களோட தலையிலேயே அடி அடின்னு அடிச்சு சாகடிச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய தடயங்கள் கால் தடம் இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப இதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. இதுல போலீஸ் ஆபீசர்ஸ் ரொம்பவே தெளிவா அங்க இருக்கக்கூடிய சேரி இதெல்லாம் வச்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தங்க சாதாரணமா நடக்கும் போது ஒரு மாதிரி ஃபுட் பிரிண்ட் விழும், ஒருத்தங்க வேகமா ஓடும் போது ஒரு மாதிரி ஃபுட் பிரிண்ட் விழும், வேகமா ஓடும் போது ஒரு மாதிரி முழுசா கால் இருக்காது, ஒரு மாதிரி குத்தி குத்தி ஓடணும் மாதிரி. இது எல்லாத்தையும் வச்சு இது முதல்ல நடந்திருக்கணும், இது அதுக்கப்புறமா நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த மொத்த கதையும் சொல்றாங்க. ஆனா கன்ஃபார்மா இப்படிதான் நடந்துச்சா, எதனால இந்த கொலை நடந்துச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. போலீஸ் ஆபீசர்ஸ் இதுக்கப்புறம் அந்த ஹோம்ல இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கிட்ட ஜெசிகாவை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்ப கூட இருந்தவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெசிகா வந்து ஷான் அப்படின்ற அவங்களோட லவ்வர் கூட தான் எல்லா டைமே பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு கூட அவங்க லவ்வர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க. பேசும்போது ரொம்பவே கோவப்பட்டு சத்தமா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சம்பவம் நடந்த அந்த கல்லறை தோட்டத்துல ஒரு நெக்லஸ் கிடைச்சது. அந்த நெக்லஸை எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் ஜெசிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே காமிச்சு இந்த நெக்லஸ் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த நெக்லஸ் வந்துட்டு ஜெசிகாவுடைய லவ்வரான ஷான் வந்துட்டு ஜெசிகாவுக்கு பிரசன்ட் பண்ணது, இது அவர் வாங்கி தந்ததுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸோட மொத்த சந்தேகமும் ஷான் மேலதான் போகுது. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஷானை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஷான் வந்துட்டு இந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்துல நான் இந்த ஊர்ல இருக்க கிடையாது, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்
ட்ரிப்புக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸும் இவர் சொல்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்திருக்காங்க. உண்மையாலுமே இவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிப்புக்கு போயிருக்காரு. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்து வச்சிருந்த அந்த கொலைகாரனுடைய டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து ஷான் கூட மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி மேட்ச் பண்ணி பார்த்ததுல இந்த டிஎன்ஏ சாம்பிள் வந்துட்டு இவரோடது கிடையாது அப்படின்னு தெரியுது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஷானை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர்த்துக்கிட்ட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. 150 பேருக்கு மேல செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா யாரு கூடவும் இந்த டிஎன்ஏ வந்துட்டு மேட்ச் ஆகல. ஏன் அப்படின்னா இவங்க அந்த சமயம் டிஎன்ஏ டேட்டாபேஸ்ல வச்சிருந்தது கொலைகாரங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள் மட்டும்தான். இதனால இப்ப ஜெனிஃபரை கொலை பண்ண அந்த கொலைகாரன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எந்த ஒரு கொலையும் பண்ணி டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கப்படல அப்படின்னு தெரியுது. இப்படி இவங்களுக்கு எந்த ஒரு தடையுமே கிடைக்காததுனால இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆகாமலே 17 வருஷம் போகுது. 2001க்கு அப்புறமா கவர்மெண்ட் வந்துட்டு புதுசா ஒரு ரூல் கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எந்த குற்றவாளி சந்தேகப்படக்கூடிய நபரா இருந்தாலும் அவங்களுடைய டிஎன்ஏவும் எடுக்கணும் அப்படின்னு. அது சின்ன குற்றமா இருந்தாலும் சரி பெரிய கொலையா இருந்தாலும் சரி எல்லாத்தோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ற எல்லாத்தோட டிஎன்ஏ சாம்பிளும் கலெக்ட் பண்ணி டேட்டாபேஸ்ல போட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு சால்வ் ஆகாம ரொம்ப வருஷமா கிடக்கக்கூடிய அந்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து போலீஸ் ஆபீசர்ஸ் பாக்குறாங்க. இப்படி முடிக்கப்படாம வச்சிருந்த அந்த கேஸ் லிஸ்ட்ல ஜெசிகா லின்னோட இந்த கேஸும் வந்திருக்கு. சரி, அப்ப இந்த கேஸ்ல ஒரு டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இப்ப நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எதனாச்சும் தடையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி 17 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச அந்த டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துட்டு வந்து இந்த டேட்டாபேஸ்ல போட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி இவங்க செக் பண்ணி பார்த்ததுல இப்ப இவங்களுக்கு புதுசா ஒரு மேட்ச் கிடைச்சிருக்கு. அதுவும் 2000ல ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மார்வின் அப்படின்றவருடைய டிஎன்ஏ. ஒரு வழியா 17 வருஷம் கழிச்சு இந்த கொலைகாரன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் அந்த மார்வின்? இந்த மார்வின் வந்துட்டு பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒஹியோ தான். ஜெசிகாவோட இந்த சம்பவம் நடந்த அடுத்த கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா மார்வின் இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்டு ஒரு இடத்துல அரெஸ்ட் ஆகிறாரு. இதுக்கப்புறமா இவருக்கு 9 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. இந்த 9 வருஷம் தண்டனைக்கு அப்புறமா 2000ல தான் இவர் ஜெயில விட்டு வெளியில ரிலீஸ் ஆகி போறாரு. கொலைகாரன் வந்துட்டு அந்த சமயம் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கிறான் அப்படின்ற விஷயமே தெரியாம போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே இவனை வெளியில தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 17 வருஷம் கழிச்சு 2008ல இந்த விஷயம் தெரிய வந்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் மார்வினை கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. மார்வினும் இதுக்கு மேல நம்ம பொய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த ஹவுஸ்க்கு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தது. அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு தனியா நின்னுகிட்டு இருந்தது. அந்த பொண்ணு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. இப்ப அந்த பொண்ணு அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கறதுனால அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதனாச்சும் உதவி தேவைப்படுதா, உங்களை எங்கேயாச்சும் நான் டிராப் பண்ணுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல எனக்கு எந்த உதவியும் தேவைப்படல அப்படின்னு சொன்னிச்சு. இல்ல நீங்க வாங்க நான் உங்களுக்கு லிஃப்ட் தரேன், இங்க பஸ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல எனக்கு எந்த உதவியும் வேணாம், நான் பஸ் பிடிச்சே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. இல்லங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இங்க பஸ்ஸே வராது, நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்டேன். நான் மாலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பஸ் வராது, நீங்க தெரியாம வந்துட்டீங்க, வாங்க நானே டிராப் பண்ணிட்டு போயிடுறேன், நான் அந்த வழியா தான் போறேன் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்கள காருக்குள்ள கூட்டு போனேன். இதுக்கப்புறமா அந்த காரை நான் டிரைவ் பண்ணி போய்கிட்டே இருந்தேன். ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி அங்க ஒரு கல்லறை தோட்டம் இருந்தது. அங்க வச்சுதான் காருக்குள்ள ஜெசிகா கிட்ட ரொம்ப தவறான முறையில் நான் நடந்துகிட்டேன். அந்த சமயம் என்னோட எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அவளை கொலை பண்றது கிடையாது. இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை போவிட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஜெசிகா என்ன தள்ளி விட்டுட்டு அந்த காரை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சா, பயங்கரமா கத்த ஆரம்பிச்சா. கண்டிப்பா இவளை இப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா இவ நம்மளை காட்டி கொடுத்துருவா, நம்ம கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ற கோவத்துல தான் அவளை நான் துரத்தினேன். அவ வேகமா ஓடி சுடுகாட்டுக்குள்ள போனா. எனக்கு பெருசா லைட்டு வெளிச்சம் இல்லாததுனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல அவ வேகமா ஓடி ஒரு இடத்துல போய் இடிச்சு கீழே விழுந்தா. நான் அவளை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அடி அடின்னு அடிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்து தலையில அடிச்சு கொன்னுட்டேன். எனக்கு அந்த சமயம் அவ உயிரோட மட்டும் இருந்துடக்கூடாது, இருந்தா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றதுனாலதான் அவ செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் ஏப்ரல் 9, 2008 போலீஸ் ஆபீசர்ஸ் மெர்வின் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போது பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால மெர்வினுக்கு வெறும் 30 வருஷம் ஜெயில் தண்டனை மட்டும் கொடுத்தாங்க. ஆனா இந்த 30 வருஷமும் மெர்வின் வந்துட்டு பரோல்ல வெளியில வரவே முடியாது. ஜெசிகாவுடைய பிரேத பரிசோதனை முடிஞ்ச உடனே அவங்களோட சடலத்தை கொண்டு போயிட்டு வச்சு இறுதி சடங்கு பண்றாங்க. ஜெசிகா இறந்து போன அதே கல்லறை தோட்டத்துக்குள்ள அவங்களுக்குன்னு சொல்லி நினைவா ஒரு சிலுவையை வச்சு கல்லறை கட்டுறாங்க. இந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிருக்காக போராடி இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்லறை தோட்டத்துக்கு வர்றவங்களாம் ஜெசிகாவுடைய கல்லறைக்கும் பூ வைக்கிறது பொம்மையெல்லாம் வச்சு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துவாங்க. ஜெசிகாவுடைய அம்மா அப்பா என்னோட பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா, அவ அதே மாதிரி படிச்சு ஒரு பெரிய ஆளா இருந்தானா அவ எங்க கூட இருந்திருப்பா, நாங்களும் அவளை ஹோம்ல சேர்த்திருக்க மாட்டோம், இது எல்லாமே தப்பா போயிடுச்சு இப்ப அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். சில நேரங்கள்ல சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி போகாது, அது வந்துட்டு வேற மாதிரி நடந்துரும். இந்த கேஸ்ல வந்துட்டு ஜெசிகாவுடைய லவ்வர் அப்புறமா அவங்க அம்மா அப்பா இது எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான பிரச்சனையே பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்த ஒரு பொண்ணை வந்துட்டு கூட்டிட்டு போனா பாத்தீங்களா அவன் மட்டும்தான். ஏன்னா இந்த கேஸை முழுசா பாக்குறப்ப இந்த மாதிரி பொண்ணை வந்துட்டு தனியா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருக்க வேணாம், கூட
யாராச்சும் போயிருக்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. டிப்ரெஷன்ல இருக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லி இருக்கலாம், கூட போயிருந்திருக்கலாம், அவங்க எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்காத மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவங்க அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு மாலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும்தான் அவங்க பண்ணது. இப்ப அவங்க அந்த இடத்துல இல்லாம வேற யார் வந்திருந்தாலும் அவன் இந்த மாதிரி தான் பண்ணிருப்பான் அப்படின்றப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தப்பு எல்லாமே கடத்திட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட தவறா நடந்துக்கணும் அப்படின்ற அவன் தான் அவனோட எண்ணம் மட்டும்தான். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.